நான் ஒமான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வாங்கி நான் பார்த்துருக்கேங்க. இது என்னதுடா இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி சமைப்பாங்க, என்ன இது என்னது ஃபஸ்ட்டுன்னே எனக்கு தெரியாது. இதோட பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் தான் இதுக்கு தெரிஞ்சது இது சிக்கன் சாசேஜ்னு. இதைத்தாங்க இங்கே உள்ள குழந்தைங்க எல்லாருமே மோஸ்ட்லி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஃபனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க, சீக்கிரம் குக் ஆகிடும். இது ஒன்றும் இல்லைங்க, சிக்கனை வந்துட்டு அரைச்சி நமக்கு இந்த ஷேப்பில் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இதை வாங்கி ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக குக் பண்ணி கொடுத்துர்லாங்க. ரொம்ப சிம்பிள் தான். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துருவோம். இதுக்கு ஒரு பேன் வச்சு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. சாசேஜ் வந்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இன்னும் சின்னதாக வேணுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த ஆயிலில் போட்டு இது கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃப்ரை ஆகணும் ஆயிலில். ஃப்ளேமை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் கரிஞ்சிடும். அதில் மீடியமாக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தாலே போதுங்க, சீக்கிரம் குக் ஆகிடும். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பரு, சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு பெப்பர் மட்டும் போதுன்னா அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பைசஸ் சாப்பிடுவாங்க குழந்தைங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க, அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் குக் பண்ணிடலாம். சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதைத்தான் இந்த ஊர் கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இதோட டேஸ்ட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கலைங்க. இது குழந்தைங்க வேணால் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு இது பிடிக்கல. நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.